Welcome to Future Vision Study Center, Salem. Today topic Deviation and Germer experiment. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கிளின்டன் டேவிஷன் அண்ட் லெஸ்டர் ஜெர்மர். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த இயர்னு பார்த்தோம்னா 1927. இந்த 1927க்கு முன்னாடி வரைக்குமே இந்த டி ப்ராக்லோட ஹைபோதசிஸ் தான் ஒரு தியரிட்டிக்கலாகவே நமக்கு இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் வந்து கொடுத்துருப்பாரு. எதுக்குன்னா வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டருக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் கொடுத்தது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நமக்கு எதை ஷோ பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் நாட் ஒன்லி பிஹேவ் பார்ட்டிகிள் பிஹேவியர் படி என்ன பண்ணல, ஒர்க் பண்ணலை. பட் அதுக்கு என்ன பிஹேவியரும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேவ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கன்லேருந்து எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகி எங்கே அப்படின்னா அந்த கிறிஸ்டல் நிக்கல் கிறிஸ்டல் அந்த சர்ஃபேஸில் வந்து பட்டு அது வந்து ஸ்கேட்டர் ஆகும். அதோட ஸ்கேட்டரை வந்து ஒரு டிடெக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்சர்வ் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு 50 டிகிரிக்குமே வச்சு என்ன பண்ணுவோம்னா அதோட ஆங்கிள் வந்து 50 டிகிரியாக வச்சு நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஆங்கிள்ஸ் வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கால்குலேட் பண்ணி வேவ் லென்த் வந்து கண்டுபிடிப்போம். 2 வேவ் லென்த் ஒன்று கண்டுபிடிப்போம். ஒன்று வந்து எதை வச்சு அப்படின்னா நம்ம அந்த அப்சர்வ் பண்ண அந்த ஆங்கிளை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ஒரு வேவ் லென்த் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் வேவ் லென்த் அந்த டிஃப்ராக்லியோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வந்து ஒரு வேவ் லென்த்து கண்டுபிடிப்போம். என்னென்னா அந்த கால்குலேஷன் ஆஃப் அப்சர்வ்டு வேவ் லென்த்து இதை யூஸ் பண்ணி வேவ் தியரி படி அதை அப்போ கண்டுபிடிக்கிற வேவ் லென்த் என்னவாக இருக்கும்னா லாம்டா = 0.165 நானோமீட்டர்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் தியரி யூஸ் பண்ணி அதாவது கால்குலேஷன்ஸ் ஆஃப் expected wavelength of the electron using T-Frogley's formula யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது என்ன வந்துச்சுன்னா லாம்டா = 0.167 நானோமீட்டருங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். இந்த ரெண்டு லாம்டாவோட வேல்யூஸுமே என்ன இருக்குது, நியர்லி ஈக்குவல். அதாவது அக்ரி வெல்லாக இருக்கா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆனிச்சு. தேங்க்யூ.